சென்னை தி நகரில் செவிலியர் ஒருவர் தனக்குத்தானே பிரசவம் பார்த்து கொண்டதும் குழந்தை இரு காலும் வெட்டப்பட்ட நிலையில் இறந்து பிறந்ததும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வினிஷா. சென்னை தி நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வரும் இவர் உசிலம்பட்டியைச் சேர்ந்த செல்வமணி என்பவரை காதலித்து வந்த நிலையில் கர்ப்பம் தரித்திருக்கிறார். இதில் 7 மாத கர்ப்பிணியாக இருந்த வினிஷா திடீரென ஏற்பட்ட தீராத வயிற்று வலியால் தான் தங்கியிருந்த விடுதி அறையில் வைத்தே தனக்குத்தானே பிரசவம் பார்த்துள்ளார். பிரசவத்தின் போது இரு கால்களும் வெட்டப்பட்ட நிலையில் குழந்தை இறந்து பிறந்த சம்பவமும் பேரதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது. இறந்த குழந்தையுடன் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு வினிஷா சென்றதை அடுத்து இறந்த குழந்தையை பத்திரப்படுத்திய மருத்துவர்கள் வினிஷாவை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து தீநகர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு அருகே நண்பர்களுடன் காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்ற 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சின்னியம்பாளையத்தைச் சேர்ந்த கபிஷ், மௌனிஸ் உள்ளிட்ட சிறுவர்கள் காவிரி ஆற்றில் குளிக்க சென்றிருக்கின்றனர். அப்போது கபிஷ் ஆழமான பகுதிக்கு சென்று நீரில் மூழ்கிய நிலையில் இதை பார்த்த மற்றொரு சிறுவன் மௌனிஷ் அவனை காப்பாற்ற சென்று நீரில் மூழ்கியுள்ளான். கரையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மற்றொரு சிறுவன் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தனர். 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இருவரது சடலத்தையும் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.